ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 102:7 நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த வசனம் மிகவும் பாதிப்புக்குள்ளான ஒரு நிலைமையை, பின்னணியை அது சொல்லுகிறதா இருக்கிறது. ஒரு எழுத்தாளர் இப்படி எழுதுகிறார்: ஒரு குருவி தன்னுடைய துணையாளரை இழந்து விடுகிற பொழுது அது மிகவும் சொல்லன்னா துயரத்தில் அந்த தனிமையை உணர்ந்து இந்த வீட்டு மேல உட்கார்ந்து அது என்ன செய்வது என்று அறியாத ஒரு நிலைமை, அந்த பாதிப்புகளினாலே தூக்கம் வராத ஒரு நிலைமையை சொல்லுகிறது. இட் டாக்ஸ் அபவுட் லோன்லினஸ், தனிமையை பற்றி அது சொல்லுகிறதா இருக்கிறது. God likes and love to have a fellowship with us, and even we have to have fellowship with our fellow men. தேவன் ஐக்கியத்தை விரும்புகிறவர். நாமும் சக பிள்ளைகளோடு ஐக்கியமாயிருக்கவே தேவன் நம்மை அழைத்து ரட்சித்து இருக்கிறார். ஆனால் பிசாசு அப்படி அல்ல. அவன் தனிமைப்படுத்தவே அவன் விரும்புகிறான். He likes to isolate from everywhere. எல்லா பக்கத்திலிருந்தும் தனிமைப்படுத்த அவன் விரும்புகிறான். இன்றைக்கு அப்படித்தான் அநேகர் தங்களுடைய மனதில் கட்டுண்டவர்களாய் தனிமையின் எண்ணத்தோடு வாழுகிறார்கள். குடும்பம் இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் still they feel lonely because they trapped in devil's tricks. பிசாசுடைய தந்திரத்தில் அவர்கள் சிக்கொண்டிருக்கிறபடினாலே அந்த தனிமையின் எண்ணங்கள் அவர்களை வாட்ட துவங்குகிறதாயிருக்கிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஏசப்பா வாக்கு பண்ணினார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்படி நம்மோடு கூட உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருக்கிறது. தேவன் உங்களை அழைத்த அந்த அநாதி தீர்மானம் நிறைவேறும். கர்த்தருடைய தயவு இரக்கங்கள் உங்கள் மேலே தேவன் வைத்திருக்கிறார். உங்களை சுற்றி ஏராளமான தேவ தூதர்கள் பரலோகத்தினால கட்டளையிடப்பட்டவர்கள் உங்களை வேலி அடைத்து நிற்கிறார்கள். அல்லேலூயா. உங்களுடைய தனிமை எங்க தெரியுமா? உங்களுடைய எண்ணத்துல பிசாசு உருவாக்கி வைத்திருக்கிறானே தவிர நீங்கள் நிஜமான தனிமையில் அல்ல. பரிசுத்தாவியாகிய தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுடைய ஆவியிலே வாசமாயிருக்கிறார். நீங்கள் தனிமையாய் அல்ல. அவ்விதமான எண்ணங்களை, ஒரு உணர்வை பிசாசு உங்களுக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறார். தவிப்பதற்காய் அவர் விடுகிற தேவன் அல்ல. சங்கீதம் 34:18 நொறுங்குண்டு இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். Are you feeling lonely, feeling down, crying inside? Don't worry, dear child of God. அருமையான தெய்வ பிள்ளையே, நீ கண் கலங்குகிறாயா? தனிமையாய் உணர்கிறாயா? ஏதோ ரொம்ப தாழ்ந்த மாதிரி, ஏதோ குறைந்ததை போல உணர்கிறீர்களா? இல்லை இல்லை. தேவனாகி கர்த்தர் உனக்குள்ளே பயங்கர காரியங்களை செய்கிறவராய், அவர் மகிமையின் தேவனாய் உனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால வாய் விட்டு சொல்லுங்க, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்குள்ள வாசமாய் இருக்கிறார். தேவ தூதர்கள் என்னை சுற்றிலும் இருக்கிறார்கள். பரலோகம் எனக்கு என்னுடைய சார்பில் என்ன இருக்கிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா என்று அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் தேவனுடைய ஆறுதலை, பலத்தை, கரத்தை, தேவ தூதர்கள் உங்களை சூழ்ந்து நிற்கிறதை நீங்கள் காண்பீர்கள், உணர்வீர்கள், ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உடைய மகா பெரிய தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை சுற்றிலும் உடைய மகிமையான பிரசனம் மறைத்திருக்கிறது. நீர் எங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறீர். தேவ தூதர்கள் எங்களை சுற்றிலும் நிற்கிறார்கள். அதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா தனிமையின் எண்ணங்கள், உணர்வுகள், சாத்தனுடைய தந்திரங்கள் பிள்ளைகளுடைய மனதிலிருந்து வெளியில ஓடி போவதாக. ஒரு மனம் கொண்டவர்களாய் குடும்பத்திலும் சபையிலும் பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே இரத்தத்திலே கழுவப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் அன்பினாலே கட்டப்பட்ட அந்த பிணைப்புக்குள்ளே வளர்வார்களாக. கிருபையினாலே மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.